ஓகே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரியாக்டில் எப்படி வெப்சைட்டுக்கு டார்க் மோட் ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறதுன்னு. இதில் 4 வகையாக இதை பிரிச்சிருக்கேன். கிரியேட் டார்க் மோட் இன் ரியாக்ட். அதில் முதல்ல ஒரு ரியாக்ட் ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரெண்டாவது பூஸ்ட்ரப்பை இன்ஸ்டால் பண்ணி நியூ பார் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, மூணாவது டார்க் மோட் டொகிள் பட்டனை க்ரியேட் பண்ணுறது, நாலாவது டார்க் மோட் சேஞ்ச் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறது. ஸோ முதல் வேலை எங்களுக்கு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரியாக்ட் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஈஸியாக தந்திருப்பாங்க, கிரியேட் அ நியூ ரியாக்ட் ஆப். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட் வரும், இந்த பேஜ் வரும். இதில் போட்டிருக்காங்க npx create react my app. இந்த my app என்பது உங்களோட அப்ளிகேஷன் பேர். உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த VS கோடுக்கு வரேன். அங்கே இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி, அதுக்கு தேவையான NPM எல்லாம் இன்ஸ்டால் ஆகி ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக வரும். ஸோ நான் இங்கே இந்த அப்ளிகேஷன் நேம் டெமோ 1 கொடுக்குறேன். ஸோ பார்ப்போம். டெமோ 1 என்டர். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரியாக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு npm start என்று டைப் பண்ணணும். ஸ்டார்ட் த டெவலப்மெண்ட் சர்வர். ஸோ நாங்கள் முதல்ல இதுக்குள்ளே போவோம். cd அண்ட் ப்ராஜெக்ட் நேம் டெமோ 1 அதுக்குள்ளே போயாச்சு. ஸோ நான் டைப் பண்ணுறேன் npm start. ஸோ டெவலப்மெண்ட் சேவர் ஸ்டார்ட் ஆச்சு. யூ கேன் நவ் வியூ டெமோ 1 இந்த ப்ரௌசர். செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் பண்ணுதான்னு. எல்லாம் சரி, பர்ஃபெக்ட். த பேக்கேஜ் த அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே க்ரியேட் ரியாக்ட் ஆப் இது டன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம்.